राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैयावुक्कु जय। அழகான ஸ்ரீ கிருஷ்ண கவச்சம் நேற்று பார்த்தோம். கோபிகைகள் எப்படி கிருஷ்ணனுக்கு ரக்ஷ பண்ணார்கள் அப்படின்னு. இதே மாதிரி விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்துல காண கிடைக்கிறது. பகவானுடைய திவ்ய நாமங்கள்னாலே கோபிகைகள் பகவானுக்கு ரக்ஷை செய்தார்கள் அப்படின்னு. கோமூத்ரேன ஸ்நாபயித்வா புனர்கோ ரஜசார்பகம் ரக்ஷாம் சக்ருஷ்ச சக்ருதா द्वादशोऽङ्गेषु நாமபிஹி. பாகவதம் தசமஸ்கந்தம் 6வது அத்தியாயம். அழகா பகவான ஜம்முன முதல்ல கோமூத்திரத்தினாலையும் அப்புறம் கோதூளினால ஸ்நானம் பண்ணி கோமயத்தினால பகவானுடைய 12 அங்கங்கள்ல 12 திவ்ய நாமங்களால ரக்ஷ பண்ணார்களாம். அவ்யாதஜோங்கிரி, அவ்யாத அஜஹ அங்கிரி, மணிமாம்ஸ்தவ ஜான்வரோ ஜான்வதோரு யஜ்ஞோ அச்சுதः கடிதடம் ஜடரம் ஹயாஸ்யः ஹ்ருத்கேஷவஸ்ததூர ததுர ஈஷ இனஸ்து கண்டம் விஷ்ணுர்புஜம் முகம் உருக்ரம ஈஸ்வரக்கம் சக்ரயக்ரதः சஹகதோ ஹரிரஸ்து பச்சாத் த்வத்பார்ஸ்வயோர் தனுரசி மதுஹாஜனச்ச கோணேஷு சங்கௌர்காய உபர்யுபேந்திரஸ்தாக்ஷ்யः கிருதௌ ஹலதரः புருஷः சமந்தாத் இந்திரியாணி ரிஷிகேஷः பிராணாத் நாராயணோ அவது ஸ்வேதத்வீபபதிश्चित्तं மனோ யோகேஸ்வரோ அவது கிருஷ்ணிகர்பஸ்து தே புத்திः ஆத்மானம் பகவான் பரः क्रीडन्तं पातु गोविन्दः शयानं पातु माधवः व्रजन्तम् अव्याद्वैकुण्ठ आसीनं त्वां श्रीहपति भुञ्जानं यज्ञभुक् पातु सर्वग्रहभयङ्करः डाकिन्यो यातु धान्यश्च कूष्माण्डायैर्भकग्रहाः भूतप्रेतपिशाचाश्च यक्षरक्षो विनायकाः कोठरारेवती ज्येष्ठा पूतना मातृकादयः उन्मादा ते अपस्मारा देह प्राणेन्द्रिय द्रहुः स्वप्न दृष्टा महोत्पाता वृद्धा बालग्रहाश्च ये सर्वे नश्यन्तु ते विष्णोर्नाम ग्रहण भीरवः. அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம்.
பாதங்களை அஜன் காப்பாற்றட்டும், முழங்கால்களை கௌஸ்துவமணி வைத்த பகவான் காப்பாற்றட்டும், யஜ்யஸ்வரூபியான பகவான் உன் தொடைகளை காப்பாற்றட்டும், கதி தட்டம் இடையை அச்சுதன் காப்பாற்றட்டும், வயிற்றை அயக்ரீவன் காப்பாற்றட்டும், ஹிருதயத்தை கேசவனும், மார்பை ஈசனும், கழுத்தை நாராயணனும், கைகளை விஷ்ணுவும், முகத்தை வாமனனும், தலையை சர்வேஸ்வரனும் ரட்சிக்கட்டும். உன்னுடைய முன்பக்கத்தில் சக்கரபாணி நிற்கட்டும், கதையுடன் கூடிய ஸ்ரீஹரி பின்பக்கம் நிற்கட்டும், வில்லை தரித்த மதுசூதனரும் வாழ் தரித்த அஜனரும் உனது 2 பக்கங்களிலும் சங்கதாரியான பெரிய கீர்த்திகளுடைய உருகாயர் என்பவர் மற்ற திக்குகளும் கருடன் மீது இருக்கும் உபேந்திரர் மேல்பாகத்திலும் கலப்பையை பிடித்தவரான ஹலாதரர் பூமியிலும் சர்வாந்தரியாமியான புருஷர் எல்லா திக்குகளிலும் காப்பாற்றட்டும். உன்னுடைய இந்திரியங்களுக்கு அதிபதியான ரிஷிகேஷன் இந்திரியங்களை காப்பாற்றட்டும். ஜீவராசிகளுக்கு பிராணனார்களுடைய நாராயணன் உன்னை காப்பாற்றட்டும், பிராணனை காப்பாற்றட்டும். வாசுதேவனுடைய சித்தத்தையும் யோகீஸ்வரன் அனிருத்தன் மனசையும் காப்பாற்றட்டும். கிருஷ்ணி கர்ப்பன் உனது புத்தியை காப்பாற்றட்டும். உன்னுடைய ஆத்மாவை சங்கர்ஷணமூர்த்தி ரட்சிக்கட்டும். விளையாடுற உன்னை கோவிந்தன் ரட்சிக்கட்டும். படுத்துருக்கிற உன்னை மாதவன் ரட்சிக்கட்டும். நடக்கிற உன்னை வைகுண்டர் ரட்சிக்கட்டும். உட்கார்ந்திருக்கிற உன்னை ஸ்ரீபதி ரட்சிக்கட்டும். போஜனம் செய்கிற உன்னை யஜ்ஞபோக்தா ரட்சிக்கட்டும். சரீரம் பிராணம் இந்திரிய இவைகளுக்கு கெடுதியை செய்கின்ற தாகினிகள், யாதுதானிகள், கூஷ்மாண்டர்கள், பாலகிரகங்கள், பூத பிரேத பிசாச யக்ஷ ராட்ச விநாயகர்கள், கோடர ரேவதி ஜேஷ்டா பூதனா எல்லாமே உன்னை விட்டு விலகி போகட்டும். பகவன் நாமத்தை சொல்றதுனால எல்லாமே நன்றாக ஆகும். சரியா? அதனாலே பகவன் நாமமே கிருஷ்ணனுக்கும் ரக்ஷ. கிருஷ்ணனுக்கே பகவன் நாம ரக்ஷன்னா சாதாரண ஜனங்களுக்கு நாமத்தை காட்டிலும் வேற என்ன ரக்ஷை? சரியா? சோ இப்படி ரக்ஷ பண்ணிட்டாலாம். ரக்ஷ பண்ணிட்டு யசோத கிட்ட கிச்சாப்பையில கொடுத்தா. ஸ்ரீசுகவுவாச்ச இதி பிரணய பத்தாபிர்கோபிபிஹி கிருதரக்ஷணம் பாயயித்வா ஸ்தனம் மாதா சம்யவேஷ யதாத்மஜம். ஸ்நேகத்தால் கற்றுண்ட கோபிகைகள் ரக்ஷணை செய்யப்பட்ட குழந்தை யசோத மடியை பால் குடிக்க வச்சு படுக்க வச்சாலாம். நம்ம ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் உண்டு. எனக்கு எப்பவுமே பூதனா வதம் சொல்லியாச்சுன்னா இந்த பாசுரம் சொல்றேன். அன்று அது கண்டு அஞ்சாத ஆய்ச்சி உனக்கிறங்கி நின்று முளை தந்த இந்நீர்மைக்கு அன்று வரன்முறையால் நீ அளந்த மா கடல் சூழ்ஞாளம் பெருமுறையால் எய்துமோ பேர்த்து. ஆழ்வார் சொல்றார், பூதத்தாழ்வார். அப்பதான் பூதனை கிட்ட பாலை குடிச்சுட்டு அவளோட திருமார்பில் விளையாடி அவள் விசிறையே வாங்கிட்டு இந்த பையன் வந்திருக்கு. அப்பதானே அவகிட்ட பால் குடிச்சிருக்கான், அப்பதானே விஷத்தை குடிச்சிருக்கான். இப்ப அழவும் இல்லை, விளையாடிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன ஜாலியா விளையாடுறது. பூதனா மார்பு விளையாடி முடிச்சானா இப்போ கோபிகள் கொண்டு வந்து அவனுடைய ரக்ஷையெல்லாம் பண்ணி யசோதைக்கு கொடுத்தாலும் இப்போ அது யசோதாவுடைய திருமார்பு. ஆனா யசோதா, அடடா இவன் பால் குடிச்சு பூத்தனாவை கொண்டுட்டானே, நானும் பால் கொடுத்தா என்னையும் கொண்டுடுவானோ அப்படின்னு பயப்படலையாம். அன்று அது கண்டு அஞ்சாத ஆய்ச்சி. அன்னைக்கு அதை பார்த்து பயப்படாது. எங்க ஆய்ச்சி உனக்கு இறங்கி குழந்தைக்கு பால் கொடுப்போன்னு கொடுத்தால, இந்த கருணைக்கு முன்னாடி நீ அளந்திய உலகம் அது சமானமாகுமாடா எங்க யசோதா மாதாவுடைய வாத்சல்யத்துக்கு முன்னாடி அப்படின்னு கிச்சாபையிட்ட கேட்கிறாராம்.
சரியா? இப்படி பூதனா, இந்த பூதனாக்கு எந்த துவாரம் வழியா வந்து அவளுக்கு சத்கதி கிடைச்சதோ அதுக்கு பூதனா துவார், பூதனா வாசல் அப்படின்னு பெயர். இன்னைக்கும் நந்த கோகுலத்துல நந்தகோபர் திரு மாளிகையில இன்றளவும் பூதனாவுக்கு அங்க ஒரு இடம் இருக்கு. பெரிய பூதனா படுத்துட்டு இருப்பா. அந்த அவளுடைய மார்புல பால் குடிச்சுட்டு கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கும். இன்னைக்கும் நம்ம போனா அந்த பூதனாவை ஒரு 3 தடவை பிரதட்சணம் பண்ண சொல்லுவா. அதை விட சூப்பர் ஜோக், அங்க பூத்தனா காலை தொட்டு நமஸ்காரம் பண்ண சொல்லுவா. நமக்கு பூத்தனா காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு பதில் இப்ப சொல்றேன், பாகவதத்துல இருக்கு. அதுக்குள்ள இந்த யசோதா பாலை கொடுத்து குழந்தைய படுக்க வச்சா, அதுக்குள்ள நந்தகோபர் முதலியவர்கள் எல்லாம் கோகுலத்துக்கு வந்தா, பூதனாவுடைய சரீரத்தெல்லாம் பார்த்தா நந்தகோபர் நினைச்சிருந்தார், அப்பா வசுதேவ பெரிய ஞானி, எவ்வளவு விஷயம் அவருக்கு தெரியறது. உடனே நந்தகோபர் சொன்ன உடனே அந்த சரீரத்தை துண்டு துண்டா வெட்டி யமுனா நதிக்கரையில வச்சு ஜோரா ஜம்முன்னு எரிச்சார்கள். எரிச்ச உடனே தஹ்யமானஸ்ய தேஹஸ்ய தூமச்சாகுரு சௌரபஹ உத்திதஹ கிருஷ்ண நிர்புக்த சபத்யாஹத பாப்மனஹ. கிருஷ்ணனால் அனுபவிக்கப்பட்ட, கிருஷ்ணன் அனுபவிச்ச அந்த சரீரத்துக்கு ஒரு பாபம் இருக்கும் இல்லையா? பாபத்தினாலதானே பூதனா சரீரம், அதனாலதானே பாப புத்தி, அதனாலதானே கம்சனோட சேர்ந்தா, அதனாலதானே கிருஷ்ணனை கொலை பண்றதுக்கு ஒரு தடவை வந்தா. ஆனா கிருஷ்ணன் தொட்ட உடனே அந்த பாபங்கள் எல்லாம் போயிடுதான். இந்த உடம்ப கிருஷ்ணன் தொட்டாச்சுன்னா பாபம் போயிடும். அதற்கு மேல அவருக்கு கர்ம வினைகள் கிடையாது. அப்ப இந்த சரீரத்தை எரிக்கும் பொழுது விதவிதமான வாசனை ஒண்ணுதான். கர்க சம்ஹிதையில சொல்றா, அவ உடம்பு எரிச்ச உடனே ஏலக்காய், லவங்கம், சந்தனம், அகில் அதெல்லாம் சேர்ந்த நறுமணம் நிறைஞ்சிருந்தது அப்படின்னு கோலோக கண்டம் 13வது அத்தியாயத்துல ஸ்ரீ நாரதர் சொல்றா. எத்தனை அழகான ஒரு விசேஷம் இல்லையா அது? அதானே பாக்யம். அப்ப ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த சொன்ன ஏலாலவங்க ஸ்ரீகண்டத அப்படி அழகா எல்லா வாசனையும் வந்ததுன்னு. அஹோ கிருஷ்ணமிருதே கம்பா பிரஜாம சரணம் து இஹ பூதனாயை மோக்ஷகதிம் ததௌ பதித பாவனஹ. பூதனைக்கும் மோட்சம் கொடுத்த பதித பாவனான கிருஷ்ணனை விட்டு வேற யார் இடத்துல சரணாகதி பண்றது? பதித பாவனன், இது கிருஷ்ணனுக்கு ஒரு பெயர். கீழே விழுந்தவர்களை சுத்தப்படுத்துபவன், பவித்திரமாக்குபவன் அர்த்தம். எந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த சுவாமிக்கு பதித பாவனன்னு பிரத்யேகமான பெயர் இருக்கு? கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அச்சா, இப்ப இந்த விஷயத்தை சொன்ன உடனே நாரதர் சொல்ற பகுலாசம் கேட்கிறான். பாகவத்துல ஒரு ஸ்லோகம் வருது, மாத்தி மாத்தி சொல்றேன் சரியா? சுகபிரம்மம் சொல்றார், பூதனாலோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாம்சயாபி ஹரயே தனம் தத்வாப சத்கதிம். ருதிராசனா,
ரத்தத்தை குடிக்கிறவளும் ராட்சசியமா உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கொல்லக்கூடிய பூதனைன்றவர்கள் அவள் கிருஷ்ணனுக்கு தன்னுடைய திருமுலையை கொடுத்து அவனது ஆனந்தமா ரசிச்சு சாப்பிட கண்ணனுக்கு தன் உடலை சமர்ப்பணம் செய்ததனாலே சத்கதி அடைந்தாள். இதை சொல்லிட்டு சுகபிரம்மம் சொல்றார், கிம் புனக ஸ்ரத்தயா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே யச்சன் பிரியதமம் கிம் நுரக்தாஹ தன்மாதரோ யதா. இந்த பூதனை விஷத்தை கொடுத்ததுக்கே பகவான் இடத்துல சத்கதி அடைஞ்சுட்டு. அப்ப ஸ்ரத்தையோட பக்தியோட பரமாத்மாவே ஆகிய கிருஷ்ணனுக்கு மிக பிரியமான வஸ்துவை கொடுக்கிறவர்கள் சத்கதி அடையணும்னு சொல்லணுமா? கிருஷ்ணனுடைய தாய்மார்கள் போல ஆசை உள்ளவர்கள் நற்கதி அடைவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவசியமா அப்படின்றார். பத்யாம் பக்த ஹிருதிஸ்தாப்யாம் வந்தியாப்யாம் லோகவந்திதைஹி அங்கம் யஸ்யாஹ சமாக்ரம்ய பகவான் நபி தத்தனம் யாது தான்யபி சா ஸ்வர்கம் அவாப ஜனனி கதிம் கிருஷ்ண புக்தஸ்தன க்ஷீராஹ கிமுகாவோ அனுமாதரஹ. லோகர்கள்லாம் லோக பூஜ்யர்கள் உலகத்துல பெரிய ரிஷிகள்லாம் பூஜிக்கக்கூடிய பக்தர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய திருவடிகள்னால எந்த பூதனுடைய சரீரத்தில் ஏறிண்டு கிருஷ்ணன் சன்னியபானம் பண்ணாரோ அவள் ராட்சசியா இருந்த போதும் தாயார் அடையக்கூடிய சொர்க்கலோகத்தை அடைந்தாள். அப்ப கிருஷ்ணன் போய் பால் குடிச்ச அந்த கோகுலத்து தாய்மார்கள் பசுக்கள் இவர்கள்லாம் சத்கதி அடையணும்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஜோரா சுகபிரம்மம் சொல்றார். யாரெல்லாம் கிருஷ்ணனை எப்படி அனுபவிக்கிறாளோ அவர்களுக்கு அஜ்ஞானத்தினாலே உண்டாகிற சம்சாரம் மீண்டும் கிடையாது அப்படின்ற. ஆச்சா, இது ஸ்ரீமத் பாகவத விஷயம். இப்ப கர்க சம்ஹிதா, அதுல பகுலாஸ்வராஜா நாரதத்துல கேட்கிறான். இதெல்லாம் நல்லா இருக்கு. கேயம் வா ராட்சசி பூர்வம் பூதனா பாலகாத்தினி விஷஸ்தனா துஷ்டபாவா பரம் மோக்ஷம் கதம் கதா. எனக்கு இது புரியலையே நாரத மகரிஷி. இப்ப பூர்வ ஜென்மத்தை என்னவா இருந்தா? மார்பிள விஷம், மனசும் கலங்கம், எப்படி இருந்தாலும் இவளுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது? எனக்கு இது புரியலையே. அநியாயமா இருக்கு. சரி, மார்பிள விஷம் இருந்து மனசுல கலங்கம் இல்லைன்னா மனசுலயும் கலங்கம், கோல்டு பிளட்டட் மர்டர்ன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பயங்கரவாதி மாதிரி வந்திருக்கா கிருஷ்ணனை கொல்றதுக்கு. இவளுக்கு அப்படி சத்கதி. ஸ்ரீ நாரத உவாச. இது கர்க சம்ஹிதை 13வது அத்தியாயம், கோலோக கண்டத்துல 13வது அத்தியாயம். ஸ்ரீ நாரத உவாச பலியஜ்ஞே வாமனஸ்ய திருஷ்டாரூபமதः பரம் பலிகன்யா ரத்னமாலா புத்திரஸ்நேகம் சகாரஹ. பலிச்சக்கரனுடைய யாகத்துல வாமன பகவானுடைய அழகான ரூபத்தை பார்த்த பலியினுடைய புதல்வியான ரத்னமாலா
தன்னுடைய பிள்ளை மாதிரி அவன் இடத்த பாசத்தை வச்சுட்டான். மனசுக்குள்ள எனக்கும் இந்த மாதிரி பிள்ளை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏதாத்ருஷோ யதி பவேத் பவேத் பாவஸ்தம் ஹி சுச்சிஸ்மிதம் பாயயாமி ஸ்தனம் தேன பிரசன்னம் மே மனஸ்ததா. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பத்து அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், என் மன சந்தோஷப்படும் அப்படி மனசு அப்படி சங்கல்பம் பண்ணிட்டானா. பலி பகவான், பலியோ ரொம்ப சிறந்த பக்தன் தானே. பலேஹே பரம பக்தஸ்ய சுதாயை வாமனோஹரி மனோரதஸ்துதே பூயாத் மனஸ்யபி வரம் ததோ. மனசுல நினைச்சா போதும் இல்லையா, அவனே பகவானும் வரம் கொடுத்துட்டா. அப்ப அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ள பகவான் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆயாச்சா. உடனே நினைச்சாச்சு இவனுக்கே பாலை கொடுக்கணும்னு நினைச்சனே, விஷத்தல்ல கொடுக்கணும்னு நினைச்சிட்டாளாம். இதுவும் நடக்கட்டும் ததாஸ்து அப்படின்ட்டு கேட்டுட்டே இருந்தோம் சுவாமி கிட்ட. ததாஸ்து சொல்லிட்டான்னா இப்ப என்னாச்சு, அவள் தான் பூத்தனையா வந்தாள். ஆச்சா, விஷப்பாலை கொடுத்துட்டா. விஷம் கொடுத்தா பாலும் கொடுத்தாளா, விஷப்பால் கொடுத்தாளா, சத்கதி அடைஞ்சுட்டாள். யப்பூதனா மோக்ஷமிமம் சுணோதி கிருஷ்ணஸ்ய தேவஸ்ய பராத்பரஸ்ய பக்திர்பவேத் பிரேமயுதாபி தஸ்ய த்ரிவர்க சுத்திஹி கிமு மைதிலேந்திர. கிருஷ்ண பகவானுடைய இந்த பூதனா மோட்ச கதையை கேட்பவர்களுக்கு பகவான் இடத்துல உன்னதமான பிரேம பக்தி கிடைக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தர்மம் அர்த்தம் காமம் இதெல்லாம் கிடைக்கும் நான் சொல்லணுமா அப்படின்னு நாரத மகரிஷி சொல்வதாக கர்க சம்ஹிதை 13வது அத்தியாயத்துல காண கிடைக்கிறது. பாகவதம் தசமஸ்கந்தம் 6வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது யே தத்பூதனா மோக்ஷம் கிருஷ்ணஸ்யார்பகம் அத்புதம் ஸ்ருணுயா ஸ்ரத்தயா மர்த்யோ கோவிந்தே லபதி ரதிம் லபதே ரதிம். கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான இந்த குட்டி லீலாவான பூதனா மோட்சத்தை யார் கேட்கிறானோ அவர்கள் கிருஷ்ண பக்தியை அடைவார்கள். சோ கண்ணனுக்கு பூதனா பால் கொடுத்த இந்த லீலையை கேட்பவர்கள் கிருஷ்ண பக்தியை அடைவார்கள். ஓகேவா, இது பாகவதம் சொல்லியாச்சு. நான் முதல் தடவை போகும்போது இந்த பூதனா தாரத்தை பார்த்தேன்னா அந்த வாசல் அப்ப அங்க பிரதர்ஷனம் பண்ணேனா, அதன் பிறகு அங்க பூதனாவை நமஸ்காரம் பண்ண சொன்னாரா, அப்ப எனக்கு கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நின்று எடுத்தவன் நமஸ்காரம் பண்ணல. பூதனா ராட்சசி கிருஷ்ணனை கொல்ல வந்தா அப்படின்னு ஒரு இந்த பாண்டித்ய கர்வம். எனக்கு பாகவதம் தெரியும்ன்ற ஒரு திமிரு தானே. உள்ளேந்து பகவான் சிரிச்சுட்டே சொன்னார், பூதனா நான் பால் குடிச்சோன்னு மோட்சம் அடைஞ்சுட்டா, வைகுண்டமே வந்துட்டா, நானே அவளுக்கு வைகுண்டம் கொடுத்துருக்கேன். பூதனாவை நமஸ்காரம் பண்றதுக்கு இதுக்கு மேல வேற என்ன தகுதி வேணும் அப்படின்னு டபக்குன்னு வந்துட்டேன். காலில் கிருஷ்ணன் காலில் இல்லை, பூதனா காலில். அதானே பாக்கியம். சோ கிருஷ்ணவதாரத்திலே கண்ணனிடத்திலே முதல்ல மோட்சம் வாங்கின்றவள் இந்த பூதனா. மகாபலியினுடைய மகள் ரத்னமாலான் அவளுடைய திருநாமம். சோ பூதனா மோட்சம் கேட்டாச்சு. கோகுலத்தினுடைய பூதனா துவாரம் போவோம், சேவிப்போம். பூதனா போல கண்ணனுக்கு நம்மையே கொடுப்போம், கண்ணனையே வாங்கி அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो नंदगोप महाराज की जय जय बोलो यशोदा मैया की जय जय बोलो नंद गोकुल की जय 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 राधे कृष्णा।